முரசொலி வெளியிட்டுள்ள தலையங்கத்தில் திராவிட இயக்கம் காலந்தோறும் தன்னை புதுப்பித்துக் கொண்டே வந்திருக்கிறது என்றும் அதனால் தான் அது 75 ஆண்டுகளை கடந்த பிறகும் உயிர்ப்போடு இருக்கிறது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடைசி சூத்திரன் இருக்கும் வரை எனது தொண்டு தொடரும் என்றார் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார். நமக்கான தேவை இன்னும் பல ஆண்டுகளுக்கு இருந்து கொண்டே இருக்கும் என்றார் பேரறிஞர் அண்ணா. ஒரு கருணாநிதி போனாலும் 1000 கருணாநிதிகள் வந்து கொண்டே இருப்பார்கள் என்றார் தமிழின தலைவர் கலைஞர். இந்த சொற்களுக்கு பின்னால் தொலைநோக்கு பார்வை மட்டுமல்ல, உண்மையான அக்கறை ஒன்று இருக்கிறது. என்னோடு இது முடியாது, எனக்கு பிறகு வருபவர்களும் இதனைத்தான் செய்ய வேண்டும், செய்தே ஆக வேண்டும் என்பதுதான் அது என முரசொலி தெரிவித்துள்ளது. தந்தை பெரியாரின் சமூக நீதியை, பேரறிஞர் அண்ணாவின் மொழி இனமான உணர்வை, தமிழின தலைவர் கலைஞரின் மாநில மேம்பாட்டை அப்படியே துளி சேதாரமும் இல்லாமல் காப்பாற்றி வருகிறார் இன்றைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். அவர்கள் காலத்தில் இருந்ததை விட இன்னமும் மேம்பட்ட நிலைக்கு, உன்னதமான நிலைக்கு முதலமைச்சர் உயர்த்தி நிலை நிறுத்திவிட்டார். கட்சியையும் ஆட்சியையும் ஒரே நேரத்தில் ஒன்று போல முதன்மை இடத்துக்கு கொண்டு வந்து நிலைநிறுத்துவது சாதாரண சாமானிய செயல் அல்ல என குறிப்பிட்டுள்ள முரசொலி, தான் தலைமை பொறுப்புக்கு வந்த பிறகு சந்தித்த தேர்தல்கள் அனைத்திலும் வென்று காட்டியதும், ஆட்சி அமைத்த 4 ஆண்டு காலத்தில் அனைத்து துறைகளிலும் தமிழ்நாட்டை முதன்மை மாநிலமாக உயர்த்தியதும் மு.க.ஸ்டாலினின் மகத்தான சாதனைகள் என தெரிய வந்துள்ளது. இதே வழித்தடத்தில் கொள்கை, நிர்வாக திறன் ஆகிய இரண்டிலும் வெற்றிக்குரியவராக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தன்னை அடையாளப்படுத்தி வருகிறார். ஆகஸ்ட் 7 தலைவர் கலைஞர் நிறைவுற்ற நாள். அந்த நாளில் தலைவர் கலைஞருக்கு பிடித்த 2 செயல்களை துணை முதலமைச்சர் செய்துள்ளார். திராவிட இயக்க இதழியல் வரலாற்றில் 250க்கும் மேற்பட்ட இதழ்கள் நமது இயக்கத்தவர்களால் நடத்தப்பட்டன என்பார் திராவிடவியல் அறிஞர் க. திருநாவுக்கரசு. இதழ் நடத்தினார்கள், கொள்கையை பரப்பினார்கள். இந்த வரிசையில் வரலாற்றின் அடுத்த கட்ட பாய்ச்சலை துணை முதலமைச்சர் தொடங்கி வைத்துள்ளார். கலைஞர் மாணவ பத்திரிகையாளர் திட்டம் என்பதுதான் அந்த பாய்ச்சல். திராவிட இயக்கம் இதழியலுக்கு தேவையான மாணவர்களை தானே தயார் செய்து கொள்ளும் திட்டம் இது. முரசொலி நாளிதழும் கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சியும் இணைந்து இதனை நடத்த வழிவகை செய்யப்பட்டுள்ளது. நடுநிலை என்ற போர்வையில் குறுக்குச்சால் ஓட்டிக் கொண்டிருக்கும் பத்திரிகையாளர்களுக்கு மத்தியில் கலைஞர் மாணவ பத்திரிகையாளர்கள் என்ற அடைமொழியோடு ஒரு படை கிளர்ந்தெழுவது காலத்தின் கட்டாயம். நீதிக்கும் அநீதிக்குமான போரில் நடுநிலை வகிப்பது போலித்தனமானது. நீதியின் பக்கமாக நிற்பதுதான் சரியான நடவடிக்கையாகும். அத்தகைய ஊடகவியலாளர்களை உருவாக்க துணை முதலமைச்சர் நினைக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகம் என்பது பேரறிஞர் அண்ணாவால் உருவாக்கப்பட்டது. எனது தம்பிமார்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதங்களில் திறமைசாலிகள் என்பார் அண்ணா. அப்படித்தான் அவர்களை உருவாக்கினார்கள். அதே போன்ற இளம் ஆய்வாளர்களை உருவாக்குவதற்கு கலைஞர் நிதி நல்கை திட்டத்தை துணை முதலமைச்சர் தொடங்கியிருக்கிறார். திராவிட இயக்கம் குறித்த தலைப்பை தேர்ந்தெடுத்து ஆய்வு செய்யும் ஆய்வாளர்களுக்கு 1 லட்சம் பணம் வழங்கப்படுகிறது. அந்த ஆய்வேட்டை வழங்கியதும் அது முத்தமிழ் அறிஞர் பதிப்பகம் சார்பில் வெளியிடப்பட இருக்கிறது. இதன் மூலமாக ஏராளமான ஆய்வாளர்கள் கிடைப்பார்கள், ஆய்வேடுகள் கிடைக்கும். கலைஞர் மாணவ பத்திரிகையாளர் திட்டமும் இளம் ஆய்வாளர்களுக்கான கலைஞர் நிதி நல்கை திட்டமும் திராவிட இயக்கத்தின் போர்க்கருவிகளை உற்பத்தி செய்யும் திட்டங்கள் என முரசொலி கூறியுள்ளது. மாண்புமிகு துணை முதலமைச்சரை பார்த்தால் இன எதிரிகள் எரிச்சல் அடைவதற்கு காரணம் திராவிட கொள்கைவாதியாக இருக்கிறாரே என்பதுதான். திராவிட கொள்கைவாதிகளை உருவாக்குகிறாரே என்பதுதான். வெறுமனே இடத்தை நிரப்புவதற்காக வந்தவர் அல்ல உதயநிதி. அவர் தமிழினத்தை முன்னேற்றுவதற்காக வந்தவர். லட்சக்கணக்கான இளைஞர்களை திராவிட முன்னேற்ற கழகத்துக்குள் கொண்டு வந்ததும், அவர்களை கொள்கைவாதிகளாக வளர்த்தெடுக்க பாசறை கூட்டங்கள் நடத்தியதும், தினந்தோறும் அறிவூட்ட முரசொலி நாளிதழில் பாசறை பக்கம் தயாரித்து வழங்கி வருவதும், 200க்கும் மேற்பட்ட இளம் பேச்சாளர்களை உருவாக்கியதும் தான் உதயநிதி திராவிட இயக்கத்துக்கு ஆற்றும் பெரும் பணி என முரசொலி தெரிவித்துள்ளது. திராவிட மாணவ பத்திரிகையாளர்களை, திராவிட இளம் ஆய்வாளர்களை உருவாக்குவது என்பது காலத்தின் தேவை என்றும், பெருமையும் புகழும் செய்யும் செயலால் கிடைக்கிறது எனவும் கூறியுள்ள முரசொலி நாளேடு, அந்த வகையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தனது செயலால் பெருமையும் புகழும் அடைகிறார் என தெரிவித்துள்ளது.